அந்த சரக்கெல்லாம் நான் எடுத்துட்டே போக கூடாது ரேபிடோல. ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் யார் நீ மோலா? நாங்களே அப்படி இல்லை, நாங்களே மிலிட்டரி கேர் பொண்ணுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நாங்கள் அடுத்து கொடுத்து தான் பழக்கமொழி வாங்கி பழக்கம். ரேபிடோ எப்படிதான் டாஸ்மார்க் போகிறதுக்கு நிறைய பேர் ரேபிடோ தான் போடுறீங்க. லாங் டெலிவரி எடுக்கிறது வேஸ்ட்டு. விவசாயிங்களும் சாவடிச்சிட்டாங்களா? காசு 100 ரூபா கொடுத்துட்டு போங்க, காசு 100 ரூபா கொடுத்துட்டு போங்க. நானே வேலைக்கு போயிட்டு என்னங்க ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட் காசு கொடுக்காம போகிறீங்க? ஆனால் உங்களை மாதிரி ஒரு 5 கஸ்டமர் இருந்தாங்கன்னா கேன்சல் போட்டு போயிடுவாங்க. இடத்த பிடிக்கும்போது இடத்த பிடிக்காது. நான் ரேபிடோ சார் நான் ட்ராப் வந்தேன். காசு கூடயா கிளி பண்ணி நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் ஆனால் ஒரு சில பங்கில் அடிச்சு 90 தருதுன்னா 25 ரூபாய்க்கும் வேலை செய்ய முடியாது. இந்த ஆர்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றுறானுங்க. டிப்ஸ் எதாவது கிடைக்குமா ப்ரோ? ஆன்டி வெறும் 2 ரூபா தானே இருக்குது. அதனால தான் பஸ்ஸெலாம் கூட ஏறப்போ எனக்கு டக்குன்னு எடுத்துட்டான்னா என்னால் ஒன்றும் முடியாது. இந்த வீடியோவில் என்ன போக போகிறீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ரேபிடோ ஓட்ட போகிறோம். ரேபிடோக்கு வரீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1500 ரூபா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் நமக்கு அனுப்பியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். உண்மையிலேயே இந்த ரேபிடோவில் அப்படி என்னதான் இருக்குது. வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் டெலிவரி மேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரைடர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது. வாங்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ரேபிடோ போட்டுருக்கீங்களா? ரைடர்லாம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா? உங்கள்கிட்ட கேட்டது இல்லையா? எனக்கு எவ்வளோ காட்டுதுன்னா 25 ரூபா காட்டுது ப்ரோ. அந்த மாதிரி ரைடர்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டால் தராதிங்க. ரெடி கொடுத்துறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1 ரூபாய் ஆட் ஆகுங்க. ஆனால் எல்லா ஹோட்டலையும் இப்படி தான் லேட் ஆகுமாண்ணா? ஆனால் இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குண்ணா, பில்டிங் பெருசாக. நேம் ப்ரோ ஆரம்பிக்குமா? டிப்ஸ் எதாவது கிடைக்குமா ப்ரோ? ப்ரோ நல்ல டிப்ஸாக போடுங்க ப்ரோ. வாட்டர் மில்லாம் வாங்கி குடிப்பேன் நான். ஒரு கஸ்டமர் 20 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. ஜொமேட்டோ பரவாயில்ல ஆர்டர்லாம்? அதில் தான் ஆர்டர் இல்லை வரும், நிறையா வரும். ரேபிடோ இல்லையா? ஸ்விக்கி இல்லையா? நீங்கள் என்ன ஓட்டுறீங்க? ஜொமேட்டோ. அப்போ நீங்கள் ஸ்விக்கி ஓட்டலாம் இல்லை, ஜொமேட்டோ ஓட்டுறீங்க. எவ்வளோ எடுப்பீங்க ஒரு நாளைக்கு ஆர்டர்? 1000 ரூபாய்க்கு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். காலிலேருந்தே ஓட்டலாம், 12 to 3 தான் ஓட்டுவேன். என்ன ரெடி ஆச்சாண்ணா? வரலண்ணா எனக்கு 5 நிமிஷம் ஆகும். மாதிரி நீங்கள் ரேபிடோ ரைடு எடுக்கும்போது உங்களுக்கு கஸ்டமர் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டர் போட்டுக்கோங்க. வெயிட்டர் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ப்ரோ செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் கேட்டீங்களா? நீங்கள் யார் என்னன்னு கேட்டீங்கல்ல? கஸ்டமர் கால் பண்ணிட்டோமான்னு கேட்டான்ல. பேசுங்க பேசுங்க. சரி ப்ரோ ஓகே ப்ரோ. நல்ல செஞ்சாங்க அண்ணா 100 ரூபாய்க்கு அடிக்கணும். 100 ரூபாய்க்கு அடிச்சு எவ்வளோ மைலேஜ் வரும்? 70 வருமா? ஒரு சில பங்கில் அடிச்சு 90 தருதுண்ணா. ஆனால் உங்கள் பங்கில் அடிச்சு 70 தருமா? ஏன்னா உங்கள் பங்கில் கலப்படம்லாம் பண்ணுவீங்களா? சரிண்ணா 95னா என்னது இது? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதிகமாக மைலேஜ் வருமா? 95ல் அடித்தா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் வரும்னு சொல்கிறாரு. எவ்வளோ நான் காட்டுச்சு உங்களுக்கு? 40 ரூபா கேட்டேன். சேஞ்ச் இருக்காண்ணா? இல்லையப்பா. சேஞ்சு மாற்றி தரீங்களா? நான் ஜிபே பண்ணிட்டேன் உங்களுக்கு. ரேபிடோ இருக்குமே டிப்ஸ்லாம் தருவீங்களா இந்த மாதிரி? பரவாயில்ல. எப்பவுமே இந்த கண் பார்வை கொஞ்சம் இதாச்சு, எனக்கு மூளைக்கு போகிற நரம்பில் பிளாக் ஆகிருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அளவுல ரேபிட்டோ தானே. அந்த ஓடிபி நம்பரும் ஒரே நம்பர் தானே. ஆன்டி வெறும் 2 ரூபா தானே இது. இப்போ பரவாயில்ல எனக்கு கண் பார்வை. அது அவ்வளோதான்ட்டாங்க. செய்ய முடியாதுன்ட்டாங்க. ஏஜ் ஆகுது. ஏஜ் 2வது கட்டானது கட்டாதுன்னு தான். நீ மாத்திரை மட்டும் கரெக்டாக சாப்பிட்டு வரணும். தலைவலி அதாவது வந்துன்னா உடனே வந்துருங்க வந்துடும் சொல்லிட்டாங்க. சரி தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா ஓகே. அதனால தான் பஸ்ஸெலாம் கூட ஏறப்போ எனக்கு டக்குன்னு எடுத்துட்டான்னா என்னால் ஒன்றும் முடியாது. ஒரு 10 ரூபா சேர்ந்து போட்டு கரெக்டாக சேஃபாக கொண்டு வந்து விட்டுறாங்க. வீட்டுக்கிட்டே இறங்கிடும். அதுனா ரோட்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து வரணும். ரோடு கிராஸ் பண்ணுறதுல எனக்கு எப்போதும் போதும் ஆகிடும். அந்த நேரத்தில் சல்லு புல்லுன்னு வரும். ரேபிடோ மேடம் ஓடிபி சொல்லுங்கள். சரி ஓகேங்க. அங்கே இருக்கு. இப்போ நீங்கள் போட்டதே அங்கே தான் இருக்கு. எனக்கு பாருங்க அது இங்களே பாருங்களேன். ஆனால் ஒரு சில கஸ்டமர் அப்படி தான் பண்ணுறாங்க. யார் கூட வராங்க? எவ்வளோ டிக்கெட்டு? ஸ்டார்டிங் 1200 ஸ்டார்ட் ஆகுது. 1200 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நாமளே இங்கே புக் பண்ணிக்கலாமா ஆன்லைன்லையா? புக் மை ஷோவில் இருக்குது. கம்மிலாம் இல்லையா? ஸ்டார்டிங் 1300. இடத்த பிடிக்கும்போது இடத்த பிடிக்காது. நான் ரேபிடோ சார் நான் ட்ராப் வந்தேன். 25 ரூபா கட்டுது ப்ரோ. பொண்ணுங்க தான் நிறைய பேர் வராங்க போல இருக்குது. ஈவெண்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பிடிச்சி வரீங்களா? ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாங்க வரும். சரியான கூட்டம் மாட்டுது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 12 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. டெலிவரி மேடம். நாய் வேறு கடிக்குங்களா? அப்பார்ட்மெண்ட்டாகவே நாய் தரமாக இருக்கு. இப்போ 96 ருபீஸ் வந்துருக்குங்க இந்த டெலிவரி. ரொம்ப லாங் வந்ததே மறுபடியும் ரைடு எதுவும் விழுவாதுங்க. அங்கேயும் சிட்டிக்குள்ளே போனால் தான் ரைடே விழுவோம். லாங் டெலிவரி எடுக்கிறதே வேஸ்ட்டு. நேராக தான் லொக்கேஷன் காட்டுது. ஏன்னா அடுத்த ரைடு வேறு வரும், அதுதான் பார்க்குறேன். இங்கேயே வேறு டைம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கஸ்டமர் டீ கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. தம்மு கூட வாங்கிட்டு வந்தேண்ணா. இல்லை எனக்குலாம் வேணாண்ணா, எனக்கு அடுத்த ரைடு வேறு இருக்கா, அதனால தான். அங்கே முன்னாடி கூட போய் அடிச்சுக்கிறீங்களா? ஒரு போண்டா எடுத்துக்கிட்டுமா? போண்டா எடுத்துக்கிட்டா? ஆனால் சூடு கம்மியாக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க தாங்க. பரவாயில்ல தாண்ணா புரியுண்ணா.
என்ன தைரியம் தான் உங்களுக்கு பைக்கில் தம் அடிச்சுட்டு வரேன்றீங்க. நானே ராபிடோ பண்ணியிருக்கேன் பெங்களூர் யோசிச்சு பாருங்க. இங்கே நிறைய ரைடு வரும்ல. நிறைய கிட்ட போக கேன்சல் பண்ணுவோம். இப்போ சேலத்தில் என்ன பண்ணுறீங்க? ஜாப்புக்குள்ள எதுவும் போகலையா? சேலத்தில் ஓட்டலாம் ரேபிடோ இதில் நிறைய சம்பாதிக்கலாம்ல. ஆனால் வந்துட்டு இருக்கேண்ணா கேன்சல் போட்டுறாதீங்கண்ணா. எப்படிதான் டாஸ்மார்க் போகிறதுக்கு நிறைய பேர் ரேபிடோ தான் போடுறீங்க. அது மட்டும் எனக்கு மட்டும் எப்படி அப்படி வரீங்கன்னு தெரியல. வெயில் தாங்க முடியாதனால ரேபிடோ போடுறாங்களா? ஃபுல் மொபைல் எடுத்து வந்தேன். நான் 25 ரூபா காட்டுக்கணும். சைடிஸ் எனக்கு வச்சுருவாங்களே. எவ்வளோக்கா போகலாம்? கிலோ 5 ரூபா எடுத்து போடுங்க. கிலோ 5 ரூபா. எங்கே எதில் போடுறது? எனக்கு எடுக்க தெரியாது. நீங்கள் வேணால் எடுத்து தரீங்களா? எனக்கு எடுக்கவே தெரியாது. பழமே பார்க்க தெரியாது. நல்ல பழமாக எடுத்து கொடுங்க. எடுத்துங்க. பழத்தில் ஊசிலாம் போடுறாங்க. அப்படியா? ஊசி குத்தி விவசாயிங்களும் சாவடிச்சிட்டாங்களா? என்னாச்சு? அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விவசாயிங்க என்ன ஆகிறது? அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்க? நல்லாப்பா ஊசி போடுறாங்க, காய் அடிக்கிறாங்க, நேரில் பார்த்து குடு பண்ணணும். ஆனால் ஊசிலாம் போடுறதில்ல உங்ககிட்ட? எந்த ஊசி போட்டால் தாங்க கோத்தாப்பலாம். எத்தனை கிலோ இருக்கு? அண்ணா 400-800 இருக்குது. என்னப்பா தெரியாது. இப்போ சாப்பிட்டு பார்க்க சாம்பிள்லாம் தர மாட்டீங்களா? டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம்ல. நல்லா இருந்துச்சு நாளைக்கு வந்து வாங்கிட்டு போவேன். ஆனால் நீங்கள் பழம் பாருங்கள், ரொம்ப சிவப்பாக இருக்குதுங்க. எவ்வளோ பீஸ்? அப்படியே நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க பழம்? ஒரு பீஸ் தாங்க சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. நீ எத்தனை பீஸாக இருக்கு? 20 ரூபா பீஸ் இருக்குன்னா போயிடாது. ரொம்ப உரமாக அறுத்து கொடுங்க. அந்த கத்தி கொடுக்க அம்சம் 20 ரூபா கொடுங்க. மீதி 70 ரூபாவில் போட்டுக்கிட்டீங்க பழம். 100 இல்லையே, வெறும் 10 ரூபா தான் கொடுத்துக்குறீங்க. நம்ம சீசன் தாத்தா இருக்காரு. தாத்தா எப்படி இருக்கீங்க? உங்க வேணும் என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது சீசனுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க. என்ன ஒரே ஒரு பழத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. எனக்கு ஒரு 5 பழம் வேணும். நாளைக்கு வந்தால் கிடைக்குமா? கொடுங்க. எவ்வளோ? எத்தனை பழம் இருக்கு? இல்லப்பா பார்த்துக்கோ. நீ அப்படி சொல்லும் போது அப்படியெல்லாம் ஏமாற்றி நான் வாங்கிட்டு போக மாட்டேன்டா. பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம் அந்த தாத்தாவுக்கு. பார்த்துட்டா இல்லை நீ பாரு. நீ சந்தேகமா சொல்லுப்பா. சிரிச்சுதே நாங்க வேற சொல்லி சிரிச்சு நீ வேற ஏன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாராம்மா பணம்? பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாராம்மா? பார்த்துக்க நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா 500 ரூபாய்க்கு சில்லறை காட்டாங்க. 400 ரூபா கையில் எண்ணி கொடுத்துட்டேன். 100 ரூபா நொங்க கொடுத்துட்டேன். இருக்கிற 500 நான் அதான் கேட்டேன். அது எவ்வளோன்னு கேட்டுட்டு தான் உனக்கு சரி எனக்கு தனியாக 50 ரூபாய்க்கு ஜிபே இருக்கா? என்ன பார்க்குறப்ப ஜிபே இல்லைன்றீங்க. இவர் யாரு தெரியுமா? ஒரு ஃபேமஸ். இவரெல்லாம் சீசன் ஃபேமஸ் ஆயிடுவாரு. அப்படியெல்லாம் நான் ஏமாற்றி வாங்க மாட்டேன். காசெல்லாம் வயசானீங்க இப்போ அவங்ககிட்ட நாங்கள் ஏமாற்றி என்ன பண்ணுறது? அவன் 50 ரூபாய்க்கு தான் உட்காந்துட்டு இருக்கிறது. நாங்களாம் அப்படி இல்லை. நாங்களாம் மிலிட்ரி கேர் பொண்ணுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நாங்கள் அடுத்து கொடுத்து தான் பழக்கமொழி வாங்கி வாங்கிட்டு போய் இப்படி பையன் வந்து வாங்கினா அப்படி கொடுத்தோன்னா கொஞ்சம் அவசரம் எடுத்துட்டு போயிட்டோம். தெரியும். அந்த வந்து டென்ஷன் ஆகி போய் கிடக்குறேன். சரி விடுங்க, வந்துடும் அந்த அமௌண்ட்டு. சரி என்ன வச்சுக்கிறீங்க கூடையில்? என்ன ஆகுது? என்ன உங்கள் ஒரே ஒரு நோங்க வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க? சரி போட்டு கொடுங்க. என்ன 100 ரூபா சொல்கிறீங்களே? எவ்வளோ வேணும்? 50 ரூபாய்க்கு ரெண்டு கவர் கொடுங்க. ஒன்றா எடுத்துட்டு நல்ல ஒரே கவரில் கந்து அங்கே இருந்தால் போட்டு கொடுத்தாலும் நான் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு 2 கொடுங்க. அண்ணே இது தனித்தனியாக போட்டுக்கிட்டு கிடச்சா நல்ல நோங்க அது இருந்தால் 100 ரூபாய்க்கு எடுத்துட்டுப்பா. அது சரி ஒன்று சாப்பிடுதாங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறேன். டைட்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற? 6 நொங்கு நல்லதுக்குன்னு ஒன்று கேட்டு கொடுத்துருக்குறோமில்ல. தோல் சாப்பிட்லாமா? சாப்பிட்டு நல்லதா உடம்புக்கு? என்ன ஆகும்? நான் ஒரு நொங்கு வாங்கி தின்னுட்டு போகிறேன் அப்படின்றீங்களா? கிலோ கொடுத்துட்டுப்பா. சரிங்க, எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டு அது பயனாத. நீங்கள் போயிடாதீங்க. ரேபிடோவில் மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு நேற்று. ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். என் உயிரை பணைய வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ரைடரும் ஒவ்வொரு ஃபுட் டெலிவரி மேனும் இந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனால் சரக்கு அடிக்கிறது எதுக்குன்னா ரேபிடோ புக் பண்ணுறீங்க? நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு அந்த காசு கூட வேணாண்ணா. 2வது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காசு வேணாண்ணா. எப்போ காசு கொடுத்தீங்க? எப்போ காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்த ப்ரூஃபை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரைடு காசே கொடுக்கலண்ணா. என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு வந்துட்டு இது பண்ண க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. 2வது புக் பண்ணுங்கன்றேன். இல்லப்பா நீ க்ளோஸ் பண்ணிக்கோ, நான் மறுபடியும் காசு தரேன்னு சொன்னாரு. எனக்கு அந்த காசு கூட வேணாம். ஃபர்ஸ்ட் புக் பண்ணது காசு தர சொல்லுங்க. அந்த சரக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டே போகக்கூடாது ரேபிடோவில். இதை நீங்கள் சொன்னதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க. நான் நீங்கள் வேற புக் பண்ணிக்கோங்கண்ணா.
நீங்க புக் பண்ணிக்கோங்க ரேபிடோ ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு புக் பண்ணிக்கிட்டோம் ப்ரோ. நீங்க வேற புக் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் காசு கொடுங்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அப்புறம் ரேபிடோ காசு கொடுங்க. என்ன காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது? 30 ரூபா கொடுங்க. 30 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் அங்க இருந்து இங்க இது வரைக்கும் டிராப் பண்ணிருக்கேன். அதுக்கான கிலோமீட்டரை கொடுங்க. ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் யார் நீ முதல்ல? என்ன ரேபிடோட நான் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? என்ன அவனை டிராப்பே முதல்ல நீ புக்கே பண்ணல. நீ ஆல்ரெடி இதே பண்ணிட்ட. யார் முதல்ல நீ? யார் முதல்ல நீ? நீ யார் முதல்ல? புக் பண்ணது காசு கொடு. புக் பண்ணது காசு கொடு முதல்ல. நான் மயிராட்டம் பேசல, நீ தான் மயிராட்டம் பேசிட்டு இருக்க. அப்படி புக் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. என்ன எப்படி 10 ரூபா தருவீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணது காசு எடுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது புக் பண்ணுங்க, எடுங்க நீங்க. ரெண்டாவது நான் புக் பண்ண எடுக்கல, அந்த காசு கூட வேணாங்க. ஃபர்ஸ்ட் புக் பண்ணது காசு தர சொல்லு ப்ரோ. அது எனக்கு தெரியாது. நீங்க ரேபிடோ புக் பண்ணுங்க. எடுக்க முடியாது. ரேபிடோ புக் பண்ணுங்க. ரேபிடோ புக் பண்ண சொல்லு ப்ரோ. ஏங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. என்ன 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 ஃபர்ஸ்ட் புக் பண்ணது காசு கொடுயா. ஃபர்ஸ்ட் பண்ணது எடு. ஃபர்ஸ்ட் காசு 29 ரூபா. அது கூட போல என்ன கை வச்சுட மேல. நீ எந்த ஏரியா? புக் பண்ணது காசு கொடுயா. கிளிப்ப நீ யோ புக் பண்ணது காசு கொடு. அண்ணா நான் மார்னிங் ஸ்ட்ரீட்டோ இல்லையோ அவர் பிக் பண்ண டிராப் பண்ணிட்டேன். அந்த காசை தர சொல்லுங்க. யோ இவரோ டிராப் கோரிமேடு டிராப் பண்ணிட்டேன். மறுபடியும் பிக் பண்றதுக்கு அங்க அவர் ஏன் புக் பண்ணல? அவர் ஏன் புக் பண்ணல? நீ ஏன் புக் பண்ணல? பேமெண்ட் தரேன்னு சொன்னல. புக் பண்ண வேணா பேமெண்ட் தரேன்னு சொன்னல. கூட பேமெண்ட் கொடு. இந்த மாதிரி குடிகார நாய்ங்களை வண்டியில ஏத்தாதீங்க. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, அவர் பிக் பண்ணது ஒரு ஏரியா, டிராப் பண்ணது ஒரு ஏரியா. அவர் டிராப் லொகேஷனே தப்பா தான் போட்டிருக்காரு. தம்பி இங்க டிராப் பண்ணாதப்பா, எனக்கு கோரிமேடு ஒயின் ஷாப்ல டிராப் பண்ணுன்னு சொல்லி அப்பயே ஒரு மாதிரி தெனாவட்டா பேசினாரு. சரக்கு அடிச்சிருப்பாரு போல. இல்லங்க, நீங்க முதல்ல இந்த ரைடை க்ளோஸ் பண்ணுங்க, மறுபடியும் புக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ரைடு எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதும், என்ன ஓவரா பேசுற, தப்பா பேசிட்டு இருக்க, எனக்கு இதுல என்ன தப்பா பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சரக்கு அடிச்சிருந்தா அப்படி புடிங்க மாறிடுவானுங்களான்னு தெரியல. ஒரு சில பேர் நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நைட் டைம் சேஃப் கிடையாது ரைட் பண்றது, ஃபுட் டெலிவரி பண்ண போனா எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்றது நான் பாத்துருக்கேன். எல்லாருமே அந்த 30 ரூபா கிடைக்கணும் அப்படின்னுக்காக தான் ராப்பகலா ஓடிட்டு இருக்காங்க. மழை வெயில் நைட்டு கூட கண்ணு முழிச்சு வேலை பாக்குறாங்க தூங்காம. அந்த 30 ரூபாயும் ஏமாத்த முயற்சி பண்றீங்கன்னா நீங்களா என்ன ஜென்மமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 30 ரூபாய்க்கு இப்படி ஒரு சண்டே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காசு, நம்ம உழைப்பு, நம்ம உரிமை நம்ம கேட்கறது. நான் ரேபிட்டோ வந்து பார்ட் டைமா தாங்க ஓட்டுறேன். ரேபிட்டோல நல்ல ஏர்னிங்ஸ் வருது. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 3700 ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்ச் மாதம் பாருங்க, மார்ச் மாதம் 4 நாள் தான் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க 2200 பண்ணியிருக்கேன். நல்ல ஏர்னிங்ஸ் வருதுங்க ரேபிட்டோவில். நீங்களும் ரேபிட்டோ ஓட்டணும் அப்படின்னா என்னோட ரெஃபரல் கோட் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரேபிட்டோக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் ரைடு எடுக்க போறீங்கன்னா அதிலே கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். அதே மீறி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா கால் டு போலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நைட் டைம் ரைட் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு சில நாய்ங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரைடு புக் பண்ணிட்டு நம்மளை நல்லா அலைய விடுறாங்க. பக்கத்தாலே தான் இருக்கிறாங்க. சிலர்னு அட்ரஸ் கூட சொல்ல தெரியாமல் நம்மளை அலைய விட்டு உடனே கேன்சல் பண்ணுறாங்க. மதிய டைமில் மட்டும் ரேபிட்டோ எடுக்காதீங்க ரைடு. ஏன்னா குடியார நாய்ங்க தான் வருவானுங்க. 1200 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சில நாய்கிட்டலாம் நம்ம செருப்படி வாங்க வேண்டியதாக இருக்குது. ரேபிட்டோவில் நீங்கள் 12 ஹவர்ஸ் ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1300 சம்பாதிக்கலாம்.